இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக சமீபத்தில் வந்த ஒரு கருத்து கணிப்பை பார்த்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு சரியான கூட்டணி அமைக்க தவறிவிட்டது திமுகவிற்கு சாதகம் என்று சொல்லப்பட்டாலும், பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அமைத்த கூட்டணி வலுவாக இந்த தேர்தலை சந்தித்தது. இதே கூட்டணி தொடர்கின்ற பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அதே நேரத்தில் அதிமுகவில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அதிமுகவின் அனைத்து அணிகளும் ஒன்றாகலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமியை ஓரமாக நிறுத்திவிட்டு மற்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வலிமையாக்கலாம். இப்படி 2026 தேர்தலுக்கு களங்கள் மாறும். களங்கள் மாறுகின்ற பொழுது கூட்டணிகள் திமுகவிற்கு எதிராக எப்படி அமையும்? திமுகவில் இருக்கின்ற சில கூட்டணி கட்சிகளே திமுகவை விட்டு வெளியேறலாம். அப்படி திமுக வெளியேறுகின்ற பொழுது திமுகவிற்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் என ஒரு அறிக்கை சொல்லி இருக்கிறது. உடனடியாக நடுங்கி போன தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு முன்பு திமுகவிற்கு தேர்தல் ஆலோசகராக பணியாற்றிய பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிராமணர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து ரகசிய ஆலோசனை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு 2021 ஆண்டு தேர்தலை சந்திப்பதற்காக கிட்டத்தட்ட 380 கோடி ரூபாய் கொடுத்து பிரசாந்த் கிஷோர் திமுகவின் தேர்தல் அரசியல் ஆலோசகராக பணியில் அமர்த்தப்பட்டார். அவருக்கு கீழ் கிட்டத்தட்ட 600 பேர் சமூக வலைதளங்களில் பணியாற்றினார்கள். திமுகவிற்கு ஆதரவாக அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக எப்படி செயல்பட வேண்டும் என்ற வியூகத்தை பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் தூத்துக்குடியிலே காவல் நிலையத்தில் நடந்த 2 பேருடைய மரணம், ஜெயராஜ், பெனிக்ஸ், இந்த பிரச்சனையை தமிழகம் எங்கும் ஊடகங்களில் பிரசாந்த் கிஷோர் தான் ஊதி ஊதி பெரிதாக்கினார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலையில் நடந்த துப்பாக்கி சூடு அன்றைக்கு அதிமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்ததில் பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதை போல அன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு எதிராக மிக முக்கியமான பிரச்சனை எல்லாம் ஊதி ஊதி பெரிதாக்கியதிலே பிரசாந்த் கிஷோரின் பங்கு மிகப்பெரியது. அதே நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்று ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தியதிலும் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. இருந்தாலும் அதற்காக பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கப்பட்ட விலை அதிகம் என்று கலைஞர் குடும்பத்தில் இருப்பவர்களே, ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே ஸ்டாலினுக்கு அறிவுறுத்தியதால் அந்த தேர்தல் முடிந்ததும் பிரசாந்த் கிஷோருடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடத்தி பீகாருக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது மீண்டும் திமுகவிற்கு நெருக்கடி வருவதால் பிரசாந்த் கிஷோரை அதிகம் அருகிலே வைத்துக் கொள்வது பிரச்சனை என்று அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூறினாலும் கூட பிரசாந்த் கிஷோரை அரசியல் ஆலோசகராக வைத்துக் கொண்டால் மத்தியிலே ஒருவேளை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருமானால் பாரதிய ஜனதா கட்சியால் வரக்கூடிய நெருக்கடிகளை பிரசாந்த் கிஷோரின் மூலமாக சரி செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் பிரசாந்த் கிஷோர் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் நெருக்கமாக ஆதரவாக இருக்கிறார். ஆகவே பிரசாந்த் கிஷோரை வைத்து மத்திய அரசான பாரதிய ஜனதா கட்சியிடம் வருகின்ற நெருக்கடிகளை தவிர்த்துக் கொள்ளலாம். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆகவே அப்பொழுதும் பிரசாந்த் கிஷோரை அரசியல் ஆலோசகராக நியமித்துக் கொண்டால் 2026 ஆண்டு தேர்தலில் ஏற்கனவே 2021 ஆண்டு செயல்பட்டதைப் போல மீண்டும் பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனை பெற்று ஆட்சியை பிடித்து விடலாம் என்று முதலமைச்சர் கனவு காண்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரிடம் பணியாற்றிய அந்த ஊடகத்திலே பணியாற்றிய கிட்டத்தட்ட 600 பேர் இப்பொழுதும் திமுகவிற்காக ஊடகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஊடகத்திலே பணியாற்றுகின்ற அவர்கள் தான் பல ஊடகங்களை வளைத்து போட்டிருக்கிறார்கள். பல ஊடகங்கள் திமுகவிற்கு ஆதரவாக தொடர்ந்து பேசுவது, மற்ற எதிர்க்கட்சிக்கு எதிராக வசைபாடுவதற்கு காரணம் அந்த பிரசாந்த் கிஷோர் அமைத்த குழுவில் இருக்கின்ற 600 பேர் பல ஊடகங்களை வளைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் ஊடகங்கள் திமுகவிற்கு
எதிராக வருகின்ற செய்திகளை இருட்டடிப்பு செய்கிறது. இந்த வலிமையான கட்டமைப்பை பிரசாந்த் கிஷோர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகவே பிரசாந்த் கிஷோரை மீண்டும் அரசியல் ஆலோசகராக நியமிக்கலாம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைப்பதாகவும் அதற்காக பிரசாந்த் கிஷோரை ரகசியமாக சந்தித்து பேசியிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலினுடைய குடும்பம் பிரசாந்த் கிஷோரை அரசியல் ஆலோசகராக நியமிக்க வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அவருடைய குடும்பத்தையும் தாண்டி பிரசாந்த் கிஷோரை மீண்டும் ஸ்டாலின் அரசியல் ஆலோசகராக நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, எந்த அளவுக்கு பொய் இருக்கிறது என்பது இனி வரும் நாட்களில் தெரிய வரும். ஆனால் அரசுக்கு கிடைத்த அறிக்கையின்படி, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி முதலமைச்சர் ஸ்டாலின் சற்று பயத்திலேயே இருக்கிறார். 2026 தேர்தல் நினைத்து அவர் அஞ்சிக் கொண்டிருக்கிறார். அந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பறிகொடுத்துவிடும் என்ற பயத்தில் இருக்கிறார் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.